ஸ்ரீ பதரிகாஸ்ரம மகாத்மியம் 7ஆம் அத்தியாயம். பஞ்சதாரா மற்றும் பிற தீர்த்தங்களின் மகத்துவம். ஈசனார் கூறினார், அதன் தென்மேற்கில் 5 நீரோடைகள் கீழே பாய்கின்றன. அவை பிரபாச, புஷ்கர, கயா, நைமிஷ மற்றும் குருக்ஷேத்திரம் ஆகியவை திரவ நீர் வடிவத்தில் உள்ளன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். 6 முகங்கள் கொண்டவரே, முன்பு அந்த புத்திசாலிகள் அசுத்தமான வடிவங்களில் பிரம்மதேவரின் வசிப்பிடத்திற்கு சென்றனர். ஏனென்றால் அவர்கள் பாவிகளின் பாவங்களால் மாசுபட்டிருந்தனர். அங்கு சென்று உலகங்களை புனிதப்படுத்துபவரான பிரம்மதேவரை வணங்கிய பிறகு அவர்கள் அனைவரும் பயபக்தியுடன் இருகரம் கூப்பி நின்று தங்கள் வருகையின் நோக்கத்தை கூறினார்கள். அதை கேட்டதும் பிரபஞ்சத்தின் இறைவன் ஒரு மயக்க நிலைக்கு சென்றார். பத்ரிகாசிரமத்தை நினைவு கூர்ந்ததும் அவர் புன்னகைத்து பின்வரும் இனிமையான வார்த்தைகளை கூறலானார். பயப்படாதீர்கள். பத்ரிகாசிரமத்திற்கு விரைவாக சென்று அதில் நுழைந்து அங்கு சென்று உங்களுக்கு மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். பின்னர் அவர்கள் பிரம்மதேவரை வணங்கி மிகுந்த மகிழ்ச்சியின் காரணமாக தாமரை போன்ற விழி மலர்களுடன் அளவிட முடியாத பளபளப்பான விசாலத்திற்கு சென்றனர். விசாலத்திற்குள் நுழைந்தவுடன் அவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கின. அதன் பிறகு அவர்கள் 2 வடிவங்களை எடுத்துக்கொண்டு ஆர்வத்துடன் தங்கள் சொந்த இருப்பிடத்திற்கு சென்றனர். திரவ நீர் வடிவத்திலும் மற்றொன்றிலும் அந்த 5ம் அசுத்தங்களிலிருந்து விடுபடுகின்றன. அந்த தீர்த்தங்களில் உள்ள கட்டளைகளின்படி நீராடுவதன் மூலமும் தூய்மையுடன் தினசரி புனித சடங்குகளை செய்வதன் மூலமும் ஒருவர் அந்தந்த தீர்த்தத்தின் பலனை பெறுகிறார். இறுதியில் மிகப்பெரிய நிலையை அடைகிறார். 5 தினங்கள் விரதங்களை கடைபிடித்து பின்னர் ஜனார்த்தனரை வழிபடுபவர் இங்கு பல உலக இன்பங்களை அனுபவித்து இறந்த பின், அதாவது முக்தியடைந்த பின், ஸ்ரீஹரியின் சாலோக்கியத்தை, அதாவது அதே உலகில் வசிப்பதை, அந்த புண்ணியத்தை அடைகிறார். அதற்கு அப்பால் சோமகுண்டம் என்று அழைக்கப்படும் அசுத்தங்கள் இல்லாத தீர்த்தம் உள்ளது. இலக்கங்களின் களஞ்சியமான சோமன் தவம் செய்த இடம் அது. ஸ்கந்தன் கூறினார், பேச்சாற்றல் மிக்க மனிதர்களின் மிகச்சிறந்தவரே, சோமகுண்டனின் மகத்துவத்தை எனக்கு விவரியுங்கள். மகாபிரபுவே, தந்தையே, தங்கள் அருளால் அதை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். ஈசனார் கூறினார், முன்பு அத்ரி முனிவரின் மகிமையான மகனான சோமன் இளமை பருவத்தை அடைந்தான். கந்தர்வர்களிடமிருந்து ஸ்வர்க்கவாசிகள் நிரந்தர மகிழ்ச்சியை அனுபவிப்பதாக அடிக்கடி கேள்விப்பட்டான். பின்னர் அதை எவ்வாறு பெறுவது என்று தனது தந்தையிடம் கேட்கச் சென்றான். சோமன் கூறினார், புனிதமான தலைவரே, அனைத்து புண்ணிய செயல்களையும் அறிந்தவரே, கருணையின் அமிர்தத்தின் கடலே, எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த சொர்க்கத்தை எவ்வாறு அடைய முடியும்? தந்தையே, நான் கோள்கள், நட்சத்திரங்கள் மற்றும் மருத்துவ மூலிகைகளின் தலைவராக, அதிபதியாக மாறுவதற்கான புனித வழியை தயவு செய்து எனக்கு கூறுங்கள். அத்ரிமா முனிவர் கூறினார், மகனே, ஒருவர் கட்டுப்பாடுகள் மற்றும் பக்தி அனுஷ்டானங்கள் மூலம் கோவிந்தரை சாந்தப்படுத்தினால் அவரை அணுகுவதில் என்ன கடினம்? இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நல்லவர்களுக்கு எதுவும் கிடைப்பது கடினம் அல்ல. நாரத முனிவரிடமிருந்து புனித தலமான பதரி சிறந்ததாகவும் மாசுக்கள் இல்லாததாகவும் இருப்பதை கேள்விப்பட்டார். தனது தந்தையை வணங்கிய பிறகு அவர் வடக்கே பதரிக்கு சென்றார். அங்கே சென்ற பிறகு அவர் தூய்மையான மற்றும் புகழத்தக்க பழங்களின் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டார். அவர் சிறந்த மற்றும் வசீகரமான 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தின் ஜபத்தை செய்தார், அதாவது பிரணவத்துடன் கூடிய நாராயண மந்திரம். 80,000 ஆண்டுகளாக அவர் இறைவனை மையமாக கொண்டு மிகவும் கடுமையான பெரும் தவம் செய்தார். அது அனைத்து உலகங்களுக்கும் பெரும் பீதியை ஏற்படுத்தியது. பின்னர் மகிழ்ச்சியடைந்த இறைவன் தனது பக்தர்களை நேசித்து அங்கு வந்து சோமனிடம் முறையாக கூறினார், சிறந்த புனித சடங்குகளின் பக்தரை, தங்கள் வரத்தை தேர்ந்தெடுங்கள். பின்னர் சோமன் எழுந்து மீண்டும் மீண்டும் அவரை வணங்கி, தங்கள் தயவால் நான் கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் நட்சத்திர மண்டலங்கள் மற்றும் அனைத்து பிராமணர்களுக்கும் அதிபதியாக இருக்க விரும்புகிறேன் என்றார்.
ஸ்ரீஹரி கூறினார், தங்களை போன்றவர்களுக்கு பெறுவதற்கு மிகவும் கடினமான மற்றொரு வரத்தை தேர்ந்தெடுங்கள். பின்னர் அவர் எந்த வரத்தையும் தேர்ந்தெடுக்கவில்லை. இமவானின் மகளின் மகனே, மிகுந்த மனவேதனையுடன் சோமன் மீண்டும் 30,000 ஆண்டுகள் தேவர்களின் தரத்தின்படி ஒரு பெரிய தவம் செய்தார். அன்பான மகனே, அந்த நேரத்தில் கருணையால் நிறைந்த இதயத்துடன் பகவான் அங்கு சென்று, உனக்கு நல்வாழ்வு ஒரு வரத்தை தேர்ந்தெடு, நான் உன்முன் வரங்களை வழங்குபவன் என்றார். சோமன் முன்பு இருந்ததை போன்ற ஒரு வரத்தை தேர்ந்தெடுத்தான். அதை கேட்டதும் ஸ்ரீஹரி மறைந்து விட்டார். அதன் பிறகு மிகவும் வருத்தமடைந்த சோமன் மீண்டும் ஒரு பெரிய தவம் செய்தார். 40,000 ஆண்டுகள் அவரால் மிகவும் கடினமான தவம் செய்யப்பட்டது. அதன் பிறகு தேவர் சங்கம், சக்கரம் மற்றும் கதாயுதம் ஏந்தியபடி சக்தி வாய்ந்த ஸ்ரீஹரி அவர் முன் தோன்றினார். அவர் சோர்வடைந்த சோமனிடம் தவத்தின் களஞ்சியமான இந்த அழகான வார்த்தைகளை கூறலானார். எழுந்திரு, எழுந்திரு, உனக்கு நல்வாழ்வு. புனித சடங்குகளின் பக்தரை, ஒரு வரத்தை தேர்ந்தெடுங்கள். தவங்களின் களஞ்சியமான நான் தவத்தின் மூலம் நிச்சயமாக தம்மால் சாந்தப்படுத்தப்பட்டேன். சோமன் கூறினார், வரங்களை வழங்குவதில் மிகவும் பிரபலமான பரிசுத்தமான ஆண்டவரே, தாங்கள் என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தால் கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் மருத்துவ மூலிகைகள், பிராமணர்கள் மற்றும் இரவு ஆகியவற்றின் ஆதிபத்தியத்தை எனக்கு வழங்குங்கள். பிரபஞ்சத்தின் அதிபதியே, பகவான் கூறலானார், பெறுவதற்கு மிகவும் கடினமான ஒரு விஷயத்திற்காக பிரார்த்தனை செய்யப்பட்டுள்ளது. அன்பானவரே, ஆனாலும் நான் அதை வழங்குவேன். அப்படியே ஆகட்டும். அதன் பிறகு ஸ்வர்க்கவாசிகள் அனைவரும் அங்கு வந்து சோமனை மிகுந்த மரியாதையுடன் அரசராக முடிசூட்டினர். அதன் பிறகு சந்திரதேவன் மெல்லிய துணிகளால் மூடப்பட்ட தேரில் வந்தார். பின்னர் அவர் வான்வழி தேரில் ஏறினார். சூரர்களால் புகழப்பட்டு அவர் ஆகாயத்திற்கு எழுந்தார். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் சோமகுண்டம் என்று நன்கு அறியப்பட்டது. இது ஒரு அரிய புனித இடம். அதை பார்ப்பதன் மூலம் மனிதர்கள் தங்கள் தவறுகளிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இழிவான குணம் கொண்டவர்கள் கூட அதை தொட்டு அதன் நீரை குடிப்பதன் மூலம் சோமனின் உலகத்திற்கு செல்கிறார்கள். அதில் புனித நீராடி பித்ருக்கள் மற்றும் தேவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலம் பக்தர் சோமனின் உலகத்தை துளைத்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்திற்கு செல்வார். 3 தினங்கள் விரதமிருந்து ஜனார்த்தனரை வழிபட்டால் நூற்றுக்கணக்கான மற்றும் கோடி கல்பங்கள் கடந்தாலும் அவர் பூமிக்கு திரும்ப மாட்டார். ஒருவர் அங்கு 3 தினங்கள் தங்கி ஜனார்த்தனரை வழிபட்டு குறிப்பிட்ட ஜபங்களை செய்தால் அவர் மந்திரங்களில் தேர்ச்சி பெறலாம். சோமகுண்டரை தரிசிப்பதன் மூலம் மன ரீதியாகவோ வாய்மொழியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ மனிதர்கள் செய்த அனைத்து பாவங்களும் அழிக்கப்படும். அதற்கு அப்பால் துவாதசாதித்ய தீர்த்தம் உள்ளது. இது பாவங்களை அழிக்கும் ஒரு பெரிய தீர்த்தமாகும். இங்கே மிகவும் கடினமான தவம் செய்ததன் மூலம் கஷ்யப முனிவரின் மகனான ஆதித்யன் சூரிய கடவுளானான். முன்பு உலகங்களிலும் இது போன்ற ஒரு தீர்த்தம் பெறுவது மிகவும் கடினம். தவம் வெற்றி பெறுவதற்கான ஒரே காரணம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7வது சந்திர நாளிலும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சரிக்கும் நாட்களிலும் ஒருவர் விதிகளின்படி புனித நீராட வேண்டும். 7 பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் அவர் தூய்மை அடைகிறார். பரிகார சடங்குகளை முழுமையாக செய்து ஜனார்த்தனரை வழிபட வேண்டும். அவர் சூரிய லோகத்தில் மகிழ்ச்சி அடைவார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் லோகத்தில் மதிக்கப்படுவார். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் நீராடிவிட்டு அதன் நீரை மனம் மற்றும் உடல் தூய்மையுடன் அருந்த வேண்டும். விரைவில் அவர் நோய்களிலிருந்து விடுபடுவார். அதில் எந்த ஐயமும் இல்லை. அடுத்த தீர்த்தம் சதுர்ஸ்ரோதம். இது கண்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமானது. வாழ்க்கையின் 4 நோக்கங்களான தர்மம், நல்லொழுக்கம், அர்த்தம், செல்வம், காமம், அன்பு மற்றும் மோக்ஷம், முக்தி திரவ வடிவில் அங்கேயே தங்கும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவ புனித தலத்தின் ஸ்ரீஹரியின் கட்டளைக்கு இணங்க திரவ வடிவில் உள்ள புருஷார்த்தர்கள் வாழ்க்கையின் நோக்கங்களானவை அனைத்து உயிரினங்களின் ரட்சிப்புக்கும் காரணங்களாக உள்ளன. தர்மத்தை மிக முக்கியமானதாக கொண்ட வாழ்க்கையின் நோக்கங்கள்
கிழக்கில் தொடங்கி பகுதிகளை உரிய வரிசையில் ஆக்கிரமித்துள்ளன. அவை தனித்தனி உடல்களைப் போல உள்ளன. மக்கள் அவற்றை பகுதிகளை உரிய வரிசையில் ஆக்கிரமித்திருப்பது போல் வணங்கினால் உண்மையில் மக்கள் நிரந்தர இன்பத்தை பெறுவார்கள். மற்ற புனித தலங்களில் இந்த நான்கும் இப்படி ஒன்றாக வரவில்லை. அவை தெய்வங்களால் கூட பெற முடியாதவை. முன்பு நிறைய புண்ணியங்களை பெற்றவர்கள் பிராமணர்களாக பிறந்து அவர்களை பார்க்கிறார்கள். துன்மார்க்கர்கள், தீயவர்களுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள், மோசமான பெண்களின் செல்ல பிராணிகளைப் போல இருப்பவர்கள், சகிப்புத்தன்மை, நேர்மை மற்றும் உயிர் மூச்சுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். நீண்ட காலத்திற்கு பிறகும் அவர்கள் மனித வாழ்க்கையின் நோக்கங்களை காணவில்லை. இதுபோல் தத்துவ ஞானத்தை, அதாவது சத்திய அறிவை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை நோக்கங்களை அவர்கள் விரைவில் கண்டுபிடிப்பார்கள். 6 முகங்களை உடையவரை பர்வண தினங்களில் பிரம்மத்தில் தொடங்கி தேவர்கள், முனிவர்கள் மற்றும் துறவிகள் தாங்கள் புனித நீராடுவதற்காக மிகுந்த தூய்மையுடன் இங்கு வருகிறார்கள். அங்கே அதற்கு அப்பால் சத்தியபாதம் என்ற தீர்த்தம் உள்ளது. இது அனைவருக்கும் வசீகரமானது. இந்த குண்டம் ஒரு முக்கோண வடிவத்தில் உள்ளது. இது பாவங்களை அழிக்கும். 11ஆம் நாளில், அதாவது சந்திர 15 வாரங்களில் ஸ்ரீஹரி தானே அந்த புனித இடத்திற்கு வருகிறார். அவருக்கு பிறகு அனைத்து முனிவர்களும் துறவிகளும் துறவிகளுக்கு சத்தியபாதம் என்ற குண்டத்தில் முறையாக நீராட வருகிறார்கள். சத்திய பயிற்சியில் பக்தியுடன் ஈடுபடும் சிலர் 11ஆம் நாள் நண்பகலில் கந்தர்வர்கள் மற்றும் தேவ பெண்களின் பாடலை கேட்கிறார்கள். இந்த புனித தீர்த்தத்தை கண்டதும் பெரும் பாவிகள் கூட சிங்கத்தை கண்டு பயந்து ஓடும் மான்களைப் போல ஓடிவிடுகிறார்கள். ஒரு புத்திசாலி பக்தர் தனது சொந்த வேதங்களின் கட்டளைகளின்படி புனித நீராட வேண்டும். அதன் மூலம் அவர் சத்தியலோகத்தை அடைகிறார். அதன் பிறகு அவர் முக்தியை அடைகிறார். ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் மற்றும் ஒரு இரவு விரதம் இருக்க வேண்டும். பின்னர் அவர் தனது திறனுக்கு ஏற்ப ஜனார்த்தனரை வணங்க வேண்டும். அவர் ஒரு பக்திமானாக இருக்க தகுதியானவர். உயிருடன் இருக்கும் போதே ஆன்மாவை அது தேற்றுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு, பிரம்மதேவர் மற்றும் ருத்ரர் ஒரு முக்கோணத்தில் நிலைநிறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் அனைத்து உலகங்களுக்கும் மகிழ்ச்சியை தருவதற்காக தினமும் சரியான செறிவுடன் தவம் செய்கிறார்கள். திரிகோண மண்டித என்ற சத்திய உலகத்தை தரும் இந்த தீர்த்தத்தை அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபட விரும்புவோர் மிகுந்த முயற்சியுடன் தரிசிக்க வேண்டும். ஸ்ரீஹரிக்கு ஜபம், தவம், ஸ்ரீஹரியின் துதி, வழிபாடு மற்றும் வணக்கம் செய்பவர்களின் பெருமையை பிரம்மதேவரால் கூட வெளிப்படுத்த முடியாது. அதற்கு அப்பால் ஆதி விமல என்ற நர மற்றும் நாராயணரின் ஆசிரமம் உள்ளது. அங்கு தூய நீர் 2 வடிவங்களில் காணப்படுகிறது. இருவரும் இந்த 2ஆலும் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். அங்கு உறுதியுடன் நீராடி ஜனார்த்தனரை வழிபடுபவர் நிச்சயமாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அதன் பிறகு ஸ்ரீமன் நாராயணரின் வசிப்பிடமான ஊர்வசியின், அதாவது அவள் பிறந்த இடம் வெளிப்படும் அழகிய வடிவிலான புனித தீர்த்தம். ஸ்கந்தன் கூறினார், தந்தையே, அந்த ஊர்வசி தன்னை எவ்வாறு வெளிப்படுத்தி கொண்டாள்? அந்த புனித தீர்த்தத்தின் தகுதியும் நன்மையும் என்ன? எனக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கிறது. அதை எனக்கு கூறுங்கள். ஈசனார் கூறினார், மூர்த்தி மற்றும் தர்மனின் மனைவி 6 முகங்கள் கொண்டவரே, நரனும் நாராயணரும் அந்த தம்பதியருக்கு பிறந்தார்கள். பகவானே அவளிடமிருந்து பிறந்தார். பெற்றோரிடமிருந்து ஒப்புதல் பெற்று அவர்கள் தவம் செய்ய தீர்மானித்தனர். அவர்கள் 2 மலைகளிலும் தவத்தின் உருவங்களைப் போல் நின்றார்கள். அவர்களை கண்டதும் சக்கரன் ஆச்சரியப்பட்டான். தவம் தொந்தரவு செய்யப்பட்டு அழிக்கப்படுவதற்காக அதன் பின் கடவுள் தனது குழுவுடன் அனுப்பினார். அவர்கள் தங்கள் சாதனைகளில் பெருமையுடன் கந்தமாதன மலைக்கு சென்றனர். ஸ்ரீமன் நாராயணரின் வலிமையின் உயர்வை முறையாக உணர்ந்த அவர்கள் நம்பிக்கையை இழந்து அவர்கள் சோர்வடைந்தனர். பிரபஞ்சத்தின் இறைவன் அவர்களிடம் கூறலானார். ஸ்ரீஹரி கூறினார்,
தாங்கள் ஏன் வந்தீர்கள்? என் விருந்தோம்பல் ஏற்றுக்கொள்ளப்படட்டும். இதை கூறிய பிறகு அவர் அவர்களுக்கு ஊர்வசியுடன் பழங்களையும் வேர்களையும் கொடுத்தார். பின்னர் அவர்கள் தவத்திற்கு இடையூறு விளைவிக்க கூடிய ஒருவராக அவளை பார்த்து கொண்டிருந்த போது அவர் மறைந்து விட்டார். அவர்கள் பயந்து ஸ்வர்க்கத்திற்கு சென்றனர். அங்கு அவர்கள் சக்கரனிடம் ஸ்ரீஹரியின் வலிமையை பற்றி கூறினார்கள். ஊர்வசியை பெற்றவுடன் சக்கரம் பரவச மகிழ்ச்சியை அனுபவித்தது. அப்போதிலிருந்து அந்த தீர்த்தம் ஊர்வசி என்ற பெயரால் தனித்தனியாக பிரபலமானது. இறைவன் தவத்தில் மூழ்கி அமர்ந்திருக்கும் இடத்தில் ஒரு பக்தர் விதிமுறைகளின்படி நீராடி 2 இரவுகள் விரதம் இருக்க வேண்டும். அங்கு ஸ்ரீஹரியை வழிபடுவதன் மூலம் மனிதன் நாராயணனாக மாறுகிறார். ஊர்வசி குண்டத்தை அடைந்து அங்கு தீவிர ஆசையுடன் நீராடும் ஒரு மனிதன் ஊர்வசி உலகத்தை பெறுகிறான். அன்பான மைந்தனே, ஊர்வசி குண்டத்திற்கு அருகில் இறைவன் எப்போதும் தபம் செய்யும் தோரணையில் இருக்கிறார். அனைத்து உயிரினங்களின் நல்வாழ்வையும் சிந்தித்து கொண்டிருக்கிறார். அதற்கு மேலே காற்று கூட இறைவனின் தாமரை போன்ற பாதங்களிலிருந்து மட்டுமே பெறப்பட்ட நறுமணத்தை கொண்டுள்ளது. கலியின் பாவங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அதை தொடும்போது அவர்கள் பாவங்களின் திரளால் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள். குறைபாடு உள்ள தனது உயர்ந்த பதவியின் மகிமையால் மனச்சோர்வடைந்த ஒருவர் அதன் தொடர்மின் சக்தியால் மகிழ்ச்சியை அடைகிறார். அவர் மலையின் குழியில் அச்சுதருக்கு மட்டுமே சேவை செய்கிறார். ஸ்ரீ இறைவனின் பாதங்களை சுற்றிலும் தாங்கி காற்றில் அமைதியாகிறார். அதிகப்படியான பாவங்களால் நிறைந்த ஒரு புழு கூட தேவர்களை சிரிக்கிறது. ஏனெனில் அந்த புனித இடத்தில் நிலை நிறுத்தப்பட்டு அவரது அனைத்து தீமைகளும் அடக்கப்பட்டு அவர் ஆசைகள் இல்லாதவராகிவிட்டார். உண்மையில் அவரது தொடர்பு காரணமாக விளையாட்டாக மாறிய பூவை கைவிட்ட பிறகு அந்த பகுதி பெறப்படுகிறது. அந்த இடத்திற்கு சென்ற பிறகு முனிவர்கள் மனம் வெளிப்புற பொருட்களை பற்றி அறிந்திருக்காது. ஏனெனில் அவர்களின் மனம் இறைவனின் தாமரை போன்ற பாதங்களில் நிலை நிறுத்தப்படுகிறார்கள். அங்கு நிலை நிறுத்தப்பட்ட பூமியின் இறைவன் மக்களுக்கு தனது சொந்த பகுதியை உரிய வரிசையில் ஒதுக்குகிறார். நாராயணர் நாடிய மலையில் பல தீர்த்தங்கள் உள்ளன. அவை எல்லா பாவங்களையும் உடனடியாக அழிக்கின்றன. நான் அவற்றை அறிவேன். ஆனால் சாதாரண மக்களுக்கு அது தெரியாது. ஆத்மா மறைந்திருக்கும் சம்சாரத்தின் பயங்கரமான குகையில் ஊர்வசி குண்டத்தை அடைந்த பிறகு ஒரு மனிதன் ஒரு நாள் அங்கே தங்க வேண்டும். ஊர்வசி குண்டத்தின் தெற்கு பகுதியில் பிரபஞ்சத்தின் இறைவனின் ஆயுதங்கள் உள்ளன. அவற்றை காண்பதன் மூலம் ஆயுதங்களால் எந்த ஆபத்தையும் சந்திக்க மாட்டான். இதை பக்தியுடன் கேட்பவன் அல்லது இதை ஒருமுகப்படுத்தி படிப்பவன் அல்லது பாராயணம் செய்பவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுவான். அவன் ஸ்ரீஹரியின் சாலோக்கியத்தை அடைகிறான். 7ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.